வாங்க மக்களே, இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் பிரியாணி செய்ய போகிறேங்க. இது நமக்கு சாப்பிட்ற பிரியாணி இல்லைங்க. எங்கள் வீட்டு செல்லக்குட்டி பைரவர் ராக்கிக்காக செய்கிறேங்க. நான் வந்து சிக்கன், மட்டன் வாங்கினா அவங்க 2 பேருக்கு இது மாதிரி தானே செஞ்சு கொடுப்பேன். இது மாதிரி செஞ்சால் அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், மட்டன் வாஷ் பண்ணி வச்சுட்டு மஞ்சத்தூள் மட்டும் கொஞ்சம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டேங்க. அதுக்கப்புறமா 3 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசியை நல்லா கழுவி வச்சுட்டேங்க. சுத்தம் பண்ணி தாங்க எப்போவுமே நான் செய்வேன். அதனால தாங்க உங்களுக்கும் சுத்தம் பண்ணி செய்யுங்கன்னு சொல்கிறேன். ஒரு சிட்டிகை அளவு மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. ஒரே ஒரு சிட்டிகை அளவு மிளகாத்தூள் சேர்த்துங்க. வேறு எதுவுமே சேர்க்காதீங்க. இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி எதுவுமே பெட்ஸுக்கெலாம் கொடுக்கக்கூடாது. ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு இல்லாமல் கொடுக்கக்கூடாதுங்க. அதனால் நிறைய உப்பும் போட்டுறாதீங்க. ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்து நம்ம கறியெல்லாம் ஒன்றா சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. நல்லா கிளந்து விட்டுருங்க. மூடி போட்டு விசில் விட்டுடலாங்க. ஒரு 3 விசில் இல்லை 2 விசில் வந்தால் போதும். உங்கள் அரிசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்குங்க. நல்லா வெந்துருங்க சாப்பாடு. ஒரு சிட்டிகை அளவு சீரகம் கூட சேர்த்துக்குங்க. மூடி போட்டு விசில் விட்டுடலாம் வாங்க. எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதை மாதிரி கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் பெட்ஸு எப்படின்னு தெரியலங்க. வேணும்னா ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்க சாப்பிட்டாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அவங்க உணவுக்கு ஒன்றுமே ஆகாது. இப்போ 2 விசில் வந்துடுச்சிங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், அவங்க பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நாங்கள் பிரியாணி தாங்க சொல்லுவோம் இதை, ஆனால் பிரியாணி கிடையாது. அவங்களுக்கு இது பிரியாணி. பாருங்கள், நல்லா கிளறி விட்டேன். அரிசியும் உதிரி உதிரியாக வந்திருக்கு. இப்போ ஆற வச்சிடலாம் பாருங்கள். நல்லா ஆற வச்சு தாங்க கொடுக்கணும். அது மாதிரி சூடாக கொடுக்கக்கூடாது. நம்ம சூடாக கொடுத்தோன்னா அவங்க சாப்பிட தான் செய்வாங்க. ஆனால் சூடாக கொடுக்காதீங்க. பாருங்கள், பைரவ பார்த்துட்டான் பாருங்கள். இப்போ என்னை கூப்பிட்றான் வெளியே வைக்க சொல்லி. பாருங்கள், அவனே கூட்டுன்னு போகிறான் பாருங்கள். அவனுக்கு பசியில் இருக்கான் இப்போது. நல்லா சாப்பிடுவாங்க பைரவ் சிக்கன், மட்டன்னா. அதே மாதிரி தயிர் சாதம்னாலும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. முக்கால்வாசி தயிர் சாதம் தாங்க அதிகமாக போடுவேன். அதை விட்டால் இதை மாதிரி சிக்கன், மட்டன் செஞ்சு கொடுப்பேன். பாருங்கள், ராக்கியும் வந்துட்டான். 2 பேரும் சாப்பிட வந்திருக்காங்க. நல்லாவே சாப்பிடுவாங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் பெட்ஸுக்கும் இதை மாதிரி செஞ்சு கொடுங்க. அவங்க உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். சொறியெல்லாம் பிடிக்காதுங்க. சிக்கன் மட்டும் நிறைய கொடுக்காதீங்க. மட்டன் எப்போ வேணாலும் கொடுக்கலாம். பச்சையாகவும் கொடுக்காதீங்க. பச்சையாக கொடுத்தாலும் சொறி பிடிக்கும், உனி பிடிக்குங்க. அதுமாதிரி பிஸ்கெட்லாம் கொடுக்காதீங்க. பிஸ்கெட் கொடுத்தாலும் உடம்புல வந்து உனி அதிகமாகுங்க. அதெல்லாம் கொடுக்காதீங்க, அவாய்ட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், ராக்கி எப்படி சாப்பிட்றான் பாருங்கள். ராக்கி நல்ல பையங்க, உண்மையிலே நல்ல பையன். பைரவ் கொஞ்சம் உருன்னு மிரட்டிக்கிட்டே இருப்பான். ஆனால் ராக்கி அப்படிலாம் கிடையாதுங்க. அவன் சாப்பிட்டானா அவன் போய் கம்முன்னு படுத்துடுவான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பெட்ஸுக்கும் இதை மாதிரி செஞ்சு கொடுங்க. கட்ரு சிவப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.